அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போது பரபரப்பான அரசியல் சூழல் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர்கிட்ட ஒரு சின்ன நேர்காணலுக்காக வந்திருக்கோம். வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே ஒரு பூதாகரமான சூழல் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கான இப்போது சமீபத்தில் சுசீலாவோட புகைப்படம் வீடியோலாம் சேட்டலைட் செய்திகள்லேயே வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை முதல்ல ரிவீல் பண்ணது நீங்கள் தான். இப்போ தான் செய்தி நிறுவனங்களில் வந்த பிறகு தான் அதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக இப்போ அதை வெளியே வந்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியில் நீர் பூத்த நெருப்பாக இருந்த பிரச்சனை இன்றைக்கு பூதாகாரமாக வெடித்து சிதறி இருக்கிறது. ஸோ இந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததை தவிர மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் சுசீலாவினுடைய ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் எம்எல்ஏ சீட்டோ அப்புறம் வேறு எந்த கட்சி பதவியில் இருந்தாலும் சரி, சின்ன வார்டு மெம்பராக நிற்கிறனாலும் அவங்க இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அவங்க சொன்னால் தான் ராமதாஸ் சீட்டு கொடுப்பார். இது நடைமுறை, இது எங்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம சொன்னோம். உண்மையை சொல்லும்போது யாரும் கேட்கல. அது இப்போ அவங்கள வெளிப்படுத்துகின்ற பொழுது அது உண்மைத்தன்மை வெளியே. இப்போ பல கமெண்ட்டுகள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம், மீம்ஸ் பார்க்குறோம். பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராமதாஸ் அவர்களை. நிறைய கமெண்ட்டு போஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. திரு சி.என். ராமமூர்த்தி கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம், உங்களை நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். என்னதான் நீங்கள் அன்புமணி ராமதாஸை அடிக்கிறாரு, திட்டுறாரு, அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்குன்னு சொன்னப்ப நம்பலை. அது அவரே ராமதாஸே சொன்னப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்பயும் ஒரு பேசு பொருளாச்சு. அதை அப்போ ஒத்துக்கிட்டவங்க கூட சுசீலா மேட்டரில் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ அந்த கமெண்ட்டுகளை பார்க்கும்போது நமக்கு புரியுது, இப்போ மறுபடியும் உங்ககிட்ட மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதாங்கிறாங்க. அது நம்பகத்தன்மை ஏன் குறையுது? நான் சொல்லுகின்ற பொழுது காழ்ப்புணர்ச்சியில சொல்றேன். அவருக்கு பிடிக்கல, அதனால அவர் அது மாதிரி பேசுறாரு. ராமதாஸுக்கும் சிஎன்ஆருக்கும் சண்டை, அதனால அதை வெளிப்படுத்துறாருன்றது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நம்ம உண்மையை உரைக்க சொன்னோம், யாரும் ஏத்துக்காத போதும் சொன்னோம், தொடர்ந்து சொன்னோம், இடைவிடாம சொன்னோம், பல அச்சுறுத்தல் பயமுறுத்தலுக்கு பின்னாடியும் சொன்னோம். இப்போ ஏன்னா ஏற்கனவே ராமதாஸ் 29 முறை எங்க தாக்கி இருக்கிறாரு. பல்வேறு முறை காலை உடைச்சதுலேருந்து நம்ம கார் கண்ணாடியை உடைச்சதுலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இவர் அதனால ஒரு பகை உணர்வுள்ள ஒரு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. நாம என்னமோ இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்குற துரோகி மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராமதாஸ் தான் இன துரோகி, ராமதாஸ் தான் நம்பிக்கை துரோகி. இது யாருக்குமே எதுவும் தெரியாம போனது காரணம் என்னன்னா அவங்கள பத்திய இது அடிமட்ட தொண்டனுக்கு தெரியல. ஸோ அவரை பார்க்கும்போது மேடையில் பார்க்குறாங்க, இல்லை வேற எங்க திருமணம் காலம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. நீங்கள் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா அதுவும் வெளியிலேருந்து எங்கேயாவது அதை உறுதிப்படுத்தினா பரவாயில்ல, அவங்களே ஒவ்வொரு விஷயத்தா உறுதிப்படுத்திக்கிட்டே வராங்க. இது நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மைதாங்கிறத அவங்க யார் குற்றவாளியோ அவங்களே அதை உறுதிப்படுத்திக்கிட்டே வராங்க. இது சிஎன்ஆர் காலமாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்தது ஒரு இது வரலாம் தான் வந்திருக்கு. இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்கு. இருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சுசீலாவை இல்லை, ஆமாம், அதுவும் வர வேண்டியது. சுசீலாவை பற்றிய தவறான தகவல்களும் வருது. என்னன்னா அவங்க படிப்பு பற்றி. சரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நர்ஸு. அவங்களுக்கு நர்ஸுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க படிக்கவே இல்லை, 4வது படித்தவங்க. அவங்களுடைய எது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் கிளினிக் வச்சிருக்க அதே தெருவில் கொஞ்சம் தள்ளி இட்லி சுட்டு வித்துருந்தாங்க. அது தப்பு இல்லை, அவங்க குடும்ப இது. அதை அந்த சுசீலா அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா பூர்ணிமா இல்ல, அவங்க கொடுக்குற அந்த இட்லி கொண்டு போய் 10 தெருவில் இருக்கலாம் வித்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு நேர கிளினிக் டோக்கன் போடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் அது இப்பவும் நடைமுறையில் இருக்குது. அது கிராமத்துலன்றது வேற இது. அப்புறம் அந்த மாதிரி டோக்கன் போட்டு கொடுத்துட்டு இருந்தவங்களை தானே தவிர அவங்க 4வது தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்போ என்னமோ கல்யாணம் பண்ணிக்கினாலாம் இல்லை, அவன் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இந்த சரஸ்வதி என்ன தப்பு பண்ணாரு அதே மாதிரி பண்ணி கலாட்டா நடந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு
வாழணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓ. ஸோ திருவண்ணாமலை கல்யாணம் பண்ணி பொண்ணு இதுக்கும் போயிடுது, மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிடுது. உடனே காரெல்லாம் அனுப்பி அந்த ராத்திரில போய் தாலி அறுத்து போட்டுட்டு அங்கே அவனை 2 வீட்டு அடி அதெல்லாம் இப்ப நடக்குது. அதெல்லாம் இவ போய் இழுத்துட்டு வந்துட்டா மாதிரி இழுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்காரு. இதுதான் நடந்தது. அப்புறம் ஒன்றும் அந்த கல்யாணம்லாம் இன்னும் பண்ணாங்க. அதெல்லாம் கல்யாணம்லாம் எப்போ பண்ண மாதிரின்னா இந்த ஏகே மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் தாலி வாங்கின்னு வர சொல்லி ஏகே மூர்த்தி என்ட்ரிலாம் 75 கிடையாது, 85 75 கிடையாது. அதுக்கு இப்போ எல்லாம் கால போன போக்குல வந்தவங்க தான். இப்போ வந்து ஒரு தாலி வாங்கி கட்டி விட்டாரு. அவர் கல்யாண நாள்ல இவங்க பண்ணது ஒரு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிறகு திருமணத்துல வாழ்க்கையில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை விரும்புறாரு. அது கிட்டத்தட்ட கள்ளக்காதல் தான். அது ஒரு திருமணம் இருக்கும்போது கள்ளக்காதல் பண்றாரு. அந்த பெண்ணும் திருமணம் ஆகாத பெண் இல்ல, இன்னொருத்தர்கிட்ட திருமணம் ஆயிடுச்சு. சுசீலாவும் திருமணமான பொண்ணு அப்புறம் தான் கொண்டு வராரு. சுசீலா இன்னும் தயவு செய்து நிறைய பேர் ஊடகங்கள்லாம் இப்ப ராம்தாஸுக்கு நர்ஸ் மாதிரி நெருக்கமா வந்திருப்பாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது டோக்கன் கொடுத்திருந்த ஒரு சில செய்தியில சொல்றாங்க உதவி நர்ஸா இருந்தாங்க, நர்ஸுக்கு உதவியா இருந்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் அதெல்லாம் சும்மா எந்த ஊர்ல உதவியா இருந்தாங்க, அவங்க டோக்கன் கொடுத்த பாவம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வடமலைன்னு ஒரு ஊரு, அது வந்து தொழுப்பேடு பக்கத்துல, மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் தொழுப்பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த தொழுப்பேடு பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுல வடமலையில இந்த கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. அவன் பேரு பூபதி, அவங்க பையங்க, குப்புசாமி பையன். இன்னொருத்தர் வந்து சுரேஷ். இவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு ராமதாஸுக்கு இதனால அந்த அம்மாவுக்கு அடங்கலம் கொடுத்து வீடுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே தங்க வச்சுட்டு அங்கே தான் வந்துட்டு போவார். அதெல்லாம் நடந்தது. இதே மாதிரி ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இது குவாக்கில் பிடிச்சி உள்ளேயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்தது போலி டாக்டர்னு சொல்லி கிளினிக் பண்ணி அந்த சுசிலா அம்மா இவ்வளோ அக்க போரு நர்ஸுக்கே பிடிக்கல. நர்ஸா இருந்து பண்ணாலே தப்பு, நர்ஸுக்கு பிடிக்காமயே அவங்க ட்ரீட்மெண்ட் சும்மா மருந்து ஊர்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இவனும் டாக்டர் மாதிரி சும்மா அந்த என்ன பாக்குறது அப்படி அதை இமிட்டேட் பண்ணி இந்த மருந்து அதுதான் நிறைய பேர் செய்வாங்க. அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு பிடிச்சி இதை பண்ணி அக்கப்போராயி வெளியே வந்தது. இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்குது, வரலாறு இருக்குது. இதெல்லாம் யாரும் பேசுறதில்லை. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், இப்ப சொன்ன இப்பதான் புது பூதாகரமா ஏதோ கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதெல்லாம் உண்மை. இப்போ வந்து இங்க இருந்தது போனது இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க தான் சுசீலா விஷயத்த முதல்ல வெளியிட்டீங்க, பேசுனீங்க பொதுவெளியில. இதை இப்போ பொதுவா பத்திரிகைகள்ல பேசுற அளவுக்கு யார் வெளியிட்டு இருப்பாங்கன்னு நீங்க யூகிக்கிறீங்க? அது வேற யாரு? இப்போ வந்து ராமதாஸ் என்ன சொல்றாரு, உங்க வாயால எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பதில் இதுதான். இல்ல இப்போ இது வந்து யாரு வெளியிட்டாங்க? அப்பட்டமா வேற யாரு? சௌமியா தான். சௌமியாவுக்கு தானே அன்பு ராமதாஸ் பயப்படுற. நான் சொல்றேன் பத்திரக்காளின்னு சொல்லுவாரு, பயப்படுவாரு, கிடுகிடுன்னு ஆடுவாரு, அவர் ஒண்ணுக்கே போயிடுவாரு. சௌமியா தாங்கிறீங்களா? சௌமியா தான். சௌமியா அன்புமணி ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல இது சுசீலா தான் வெளியிட்டாங்க, அங்க போனே அலௌட் இல்லை, உள்ள யாருக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு வருவேன் அனுமதி இல்லை அந்த 50வது ஆண்டு திருமண விழா கொண்டாட்டத்தில். அப்போது அவங்க மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வெளியிட்டிருக்க முடியும். இது இப்போ அன்புமணி தரப்பு மேலே இல்லை சௌமியா மீது பழி போடுறாங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு அவங்களே வெளியிட்டாங்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. இல்லை, இதே மாதிரி அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம சுசீலா அவனுடைய பேத்தி, அதாவது அவங்க தம்பி பையனுடைய இது, அவங்க அம்மா இது வந்து பூர்ணிமான்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திண்டிவனத்தில் யாருமே அங்கே உள்ள போல, யாருமே விடல. அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா, ராமதாஸ் போறாரு, போனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, அந்த குழந்தை இப்படி இது பண்ற அந்த போட்டோல அது யார் போட்டது? அது அன்புமணி தான். இவங்க போறாலும் டைரக்டர்லயே அவனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒட்டு கேட்பு கருவி வச்சதை ராமதாஸே சொன்னாரு, அன்புமணி தரப்பு தான் ஒட்டு கேட்பு கருவி வச்சுச்சுன்னு. அப்ப அந்த ஒட்டு கேட்கிற பழக்கம், வேவு பார்க்குற பழக்கம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குங்கிறத ராமதாஸை உறுதிப்படுத்தினார். அதை வகையில பார்க்கும்போது கண்டிப்பா இதை சௌமியா வெளியிட்டிருப்பாங்க, இல்ல அன்புமணி தரப்பு வெளியிட்டிருக்கோம் நம்ம பண்ண முடியுது. ஆனா இப்படி ஒரு கோணமும் பார்க்க முடியுது இல்ல, சுசிலா இவங்களும் வெளியிடலாம், அவங்களும் வெளியிட்டிருக்கலாம் போட்டி போட்டு. இவங்க வந்து நம்மள இருந்து வெளியே காமிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோவத்துல வெளியிடலாம். அதே மாதிரி அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்க, எங்க சௌமியா தானே இப்ப அன்புமணி யாருங்க? சௌமியா அன்புமணி சிண்டு சௌமியா கிட்ட இருக்குது. சௌமியா ஃபாலோயர்ஸ் ஐடி இதெல்லாம் யார்கிட்ட இருக்காங்க? நீங்க பசுமை தாயகத்துல இருக்கணும்னா ஐடி விங்க நடத்துறாங்க, அருள் ரத்னம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க எல்லாம் தான் சொல்லி போடுறாங்க. இப்ப இது வந்து என்ன முன்பறக்க பின்பறக்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் ராமதாஸை பத்தி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் அவங்க தானே. உண்மையதான் போடுறாங்க. ஒருவேளை நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுசீலா வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்க தரப்பு கிட்ட அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தான் வெளிப்படணுங்கிற ஒரு நியாயம் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா சௌமியா தரப்பு வெளியிடுறதுனால அவங்களுக்கு என்ன அது என்ன யுக்தியா இருக்கும்?
இல்ல இது வந்து அவங்களுக்கு என்ன லாபமா இருக்கும்? இதுக்கப்புறம் அன்பு ராமதாஸ் வந்து போனி ஆகக்கூடாது, மக்கள் மத்தியில வந்து ஏமாத்தி இது பண்ணியிருக்கிறாரு. இப்ப ராமதாஸ் அசிங்கப்பட்டாலோ ராமதாஸோட மதிப்பு குறைஞ்சாலோ அது அவங்களுக்கும் தானே பாதிப்பு. அவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்க என்ன கட்சி இருந்து தான் ஒன்னதான் மதிக்க மாட்டேன். எப்போ வந்து அன்புமணி அவங்க வீட்டுக்கு போய் நல்லா சொல்லும்போது சொல்லியிருக்கேன், ஒரே அடிச்சு கலாட்டா பண்ணி அங்க இருக்கிற பணம் எடுத்துட்டு வந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி, அங்க வச்சிருந்த பீரோவில் வச்சிருந்தது இது இந்த பீரோ எல்லாம் உட்டன் பீரோ, முன்னாடி பூட்டு இருக்குது, பின்னாடி ஒன்றும் இல்லை, உடச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் நைஸா கட்டி உள்ள இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அது வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்றாங்களே இது மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து உச்சத்துக்கு போயிட்டாரு. யாரு? ராமதாஸ். காசும் இல்லை, வாங்கின சொத்தும் இல்லை, டாக்குமெண்ட் இல்லை. அதை எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க? அதுதானே பிரச்சனை. இப்ப ராமதாஸுக்கு அன்புமணிக்கு வந்து இது என்னங்க, இது கட்சி ஒண்ணு வச்சுன்னு இருக்காங்க. இந்த கட்சியில வந்து நானா நீயான்ற போட்டி வருது. நான் வளர்த்த கட்சி எனக்கு தான் இவரு, அந்த கட்சிக்கு நான் தானே வாரிசுன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 31ஆம் தேதி வந்து அவர் ஆஜராக மாட்டாரு. அவங்களே பதிவு போடுறாங்க, நீங்க வாங்க இங்க, உங்களை வந்து நாங்க விசாரணை பண்ணி கௌரவிச்சு அனுப்புறோம்னு. யாரு? பனையூருக்கு வர சொல்லி அந்த குழுவுக்கு போட்டாங்க. இந்த குழுவில் இருக்கிறாங்க இல்லைங்களா, வந்து 8 பேரு. அவங்க அன்புமணியை பார்த்தா மறைமுகமா அப்படியா அவங்கள பார்த்தாலே பயந்துக்குவாங்க. அவங்க தானே இவங்க கிட்ட எல்லாம் போய் தானே காலில் ஊந்து தானே அதெல்லாம் வாங்குறாங்க, அந்த சீட்டு இது இதெல்லாம். அவங்க வந்து இப்ப அன்புமணி கிட்ட எப்படி போய் வருவாங்களா, போய் கேட்பாங்களா? இல்ல அன்புமணி அங்கதான் போவாரா? போக மாட்டாரு. இன்னைக்கு வந்து அந்த குழு கூட்டுறாங்க, எது? ஒழுங்கு நடவடிக்கை குழு. இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எல்லாம் அவன் என்ன, இது என்ன, இது கலைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒன்னு நீக்கிடுவாங்க. அன்புமணி வந்து கட்சி செயல் தலைவர்கள் இல்ல எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க, கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க, செயல் தலைவர் இருந்து நீக்கிடுவாங்க, அடிப்படை உறுப்பினர்ல கூட நீக்கலாம். அவர் தான் ஏற்கனவே சொல்றாருங்க, ஓட்டி காமிக்கிற, எப்பா நீ போ தனியா கட்சி ஆரம்பிக்க, நான் வாழ்த்துறேன். என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, என் கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாது, பேரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நான் 3 முறை நான் சொல்லிட்டேன் வெளிப்படையா, தனியா கட்சி ஆரம்பிச்சுக்க, நான் வேணா வாழ்த்தி பதிவு போடுறேன், வாழ்த்துறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி போயிடுது. நமக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு குடும்ப சண்டை, அப்பம் புள்ள சண்டை, இது அதெல்லாம் கிடையாது. அதிகாரம் மோதல் ஒண்ணு இல்லை. இவங்ககிட்ட என்ன, அப்பங்கிட்ட என்ன வந்து அன்புமணி அதிகாரம் பண்றது? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சி, இப்போ வந்து மகளுக்கான கட்சி. மகள் கட்சியா மருமகள் கட்சியான்னு ஒண்ணு புரியும். ஆமா, மகள் இயக்குகிற கட்சி ஒண்ணு, மருமகள் இயக்குகிற கட்சி தான். இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க சொல்ற கணக்கு வர பார்த்தோன்னா, இவருக்கு வந்து கல்யாணம் பண்ண உடனே 4வது 5வது படிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்கள்லாம். 3 குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு பச்சையா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவர் ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு, அது மேலே கீழே ஆப்ரேஷன் பண்றேன், வெங்காயம் பண்றேன்னு கீழே வந்துட்டு இங்கே தான் இருப்பாரு. அவங்க பொண்டாட்டி ஏமாத்திட்டு வந்து அதே காய்கறி துப்பம் தலையில தூக்கெல்லாம் எத்தனை மாட்டி இருக்குது. கேளுங்க இது மாதிரி. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, வரிசையா இருக்குது. இதுக்கு வந்து பட்டு போட முக்கியமான கேள்வி. 10 வருஷ இடைவெளியிலே 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. கள்ளக்காதலோ எந்த காதலோ பண்ணி 2வது திருமணம் சுசீலாவோட பண்ணிட்டாரு. அப்போ அவங்க குடும்பம் இந்நாள் வரைக்கும் அன்புமணி கூட இது வரைக்கும் வெளியே பேசினதுல அவங்க குடும்பம் மொத்தமும் ஏத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி உடனே எதிர்த்தாங்களா, இல்ல அன்புமணியோ அவங்க மகள்களோ? அவங்களே சின்ன பசங்க, இவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு எதாவது போனோம்னா ஸ்கூலுக்கு போறதெல்லாம் யாரு அனுப்பி விடுறது? அது இருக்கும்போது பழகிட்டாங்க. அதெல்லாம் வேலை செய்யுதுன்னு பழகிருக்காங்க. எல்லாம் சும்மா நடிக்கிறானுங்க. இப்பதான் ஏதோ புதுசா தெரிஞ்ச மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு தெரியாதா? ஜிகே மணி குடும்பம் மொத்தத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குடும்பத்தை தாண்டி கட்சி நிர்வாகிகளுக்கே தெரிஞ்சிருக்கு. அருள்லாம் போய் அங்க பங்கெடுக்கிறத புகைப்படத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் சுசீலாவை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஏன் நீங்க சொல்ற மாதிரி ஏன் அன்புமணி இன்னைக்கு முரண்டு பிடிக்கணும் சுசீலா கிட்ட? இல்ல கட்சி பதவி என்ன பண்றாரு அவரு? இவர் சொன்னதை கேட்கலன்னு ஒண்ணு அவங்க வந்து கேட்கறாங்க. எனக்கு வந்து கட்சியில வந்து நீங்க வந்து நாம தானே பண்ணிட்டு இருந்தோம், நியமனம் நீக்கம் எல்லாம்னா இவங்க காலில் வந்து கும்பிட்டுட்டு அவங்க சொன்னதா ராமதாஸ் போடுவார். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து அன்புமணி தலைவர்னு சொன்னாலும் அன்புமணி சொல்லி யாருமே நடக்கல. அப்போ சௌமியா என்ன பண்ணுது, என்னத்துக்கு கட்சி, நீ ஒரு டம்மி. இவர் சொல்றாரு, நான் டம்மியெல்லாம் வேலை செய்ய முடியாது, அவரு டம்மின்னு அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? சரி, உடனே அவர் வந்து எல்லாம் அவங்க பொண்ணுங்கெல்லாம் சரி இருக்கட்டும், சித்தியா ஏத்துக்கிட்டீங்க இத்தனை வருஷம் குடும்பமா, அவங்களுக்கு வாரிசு இல்ல, அவங்களுக்கான அங்கீகாரமா அவங்க இருந்துட்டு போட்டோமே அவங்க இருக்கிற வரைக்கும், அதுல என்ன வருது பிரச்சனையா அன்புமணி தரப்புக்கு? இல்ல அன்புமணி தரப்பு வாரிசு இல்ல நீங்க சொல்றபடி. இல்ல வாரிசு அதெல்லாம் இல்ல, நான் ஏத்துக்க முடியாது. எனக்கு இன்னொரு இது தேவையில்லை, இன்னொரு அம்மா தேவையில்லை, ஒரு இது தேவையில்லை, சின்ன மகன். அவங்க அக்காவோட பையனையே
இளைஞரணி தலைவரையா ஏத்துக்க மாட்டவரு எப்படி ரெண்டாவது கட்சினா என்கிட்ட வந்து நான் மொத்தமா வேற எதுவும் யாருக்கும் இருக்கக்கூடாது. அதுல வந்து நான் தான் சோலோ ப்ரொப்ரைட்டர் மாதிரி, சோல் ப்ரொப்ரைட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேற யாருக்கும் பகிர்ந்து கொடுமா. பணம் ஃபுல்லா அங்க இருக்குதுங்க. இப்போ வந்து அந்த அம்மா பேர்ல அறக்கட்டளை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு, பணம் கோடி கணக்குல கிடக்குது. அது இல்லாம வரவு செலவு ஃபுல்லா அவங்க பாக்குறாங்க. சரஸ்வதி அப்போ இந்த சுசிலா விஷயம் தெரிஞ்சப்போ பயங்கரமா எதிர்த்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அடக்கி இவரோட ஆணாதிக்கத்தோட அடக்கித்தான் ரெண்டாவது திருமணம். இது அதாவது இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருந்தது. சோ இவங்க மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்தாங்க. ஆமா, அது வந்து நம்ம பட்டியல் அதுக்கு தனியா எடுக்கணும். இனி ஒரு நாள்ல தேவைப்பட்டால் இப்போ வந்து நாம வந்து நம்ம சொல்றோம், இப்போ அவங்களே அன்புமணி ஆள்லயே வெளியே விடுவாங்க பாருங்க. ஏன்னா இப்ப அந்த வேலை நமக்கு குறைவு. அவங்க பாக்குறாங்க. நான் இல்ல, நான் வந்து சொன்னதை வந்து சுசீலாவோட மட்டும் இல்ல அன்புமணி தரப்பு இதை வெளியிட்டு இருக்கு அப்படின்னா ராமதாஸை அசிங்கப்படுத்திட்டு தான் ஒற்றை தலைமையா இருக்கலாம், நாம ஒரு பெரிய தூய்மையான தலைவரை அடையாளப்படுத்திக்கலான்னு அன்புமணியும் சௌமியாவும் திட்டம் போட்டு இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம உங்க வாதப்படி வச்சுக்கிட்டா ராமதாஸோட எதிர்வினை ரொம்ப கடுமையா இருக்கும்ல. ஏங்க அப்பன மாதிரி புள்ள இவனுக்கு என்ன ஒன்றும் இல்லைன்னா இருக்குது. என்கிட்ட கடிதம் இருக்குது, எந்தெந்த ஊர்ல யார் யார் அன்புமணிக்கு அங்கங்க போனா பாத்துக்கிறாங்கன்னு இருக்குது. சரி, ஆமா. அப்போ வந்து நம்ம சொன்ன எதிர்வினை கடுமையா இருக்கும்ன்றீங்களா? எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒண்ணு இல்ல, ஊர்ல எல்லாம் இவங்களுக்கு கேவலப்பட்டு நின்று போயிட்டாங்க. இப்போ சாதாரண ஒரு ரகசியமா இருந்த விஷயத்த பத்திரிகைகள் கிட்ட தெரியற மாதிரி அன்புமணி வெளிப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கிட்டோம்னா ராமதாஸ் அதுக்கு கடுமையா என்ன கட்சி விஷயத்திலே பண்றாரு, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு மகன் மீது பயங்கரமா கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல. கோவப்பட்டு தானே இருக்கிறாரு. கோவம் மட்டுங்க இல்லைங்க, பணம் போச்சு, எல்லா பத்திரங்களும் போச்சு, பணம் இதோட சார்ந்த சொத்துக்களும் போச்சு. ரெண்டாவது அந்த டாக்குமெண்ட் எடுத்து போயிட்டார்ல. மூணாவது அவர் என்ன பண்ணாரு, உதயம் வாங்கிட்டார் பையன்கிட்ட. அப்போ வந்து ஊம குத்தா குத்தி உள்ள போட்ட உண்மைங்க அதெல்லாம். அந்த அம்மாவை அடிக்கிறது எல்லாம் அந்த வேலைக்காரன் அடிச்சு துரத்துந்து. எதனால இவங்க போன உடனே வேலைக்காரன் பவுன்சர் வச்சு அடிச்சு துரத்துறாங்கல்ல, ரோடு ஓடி போட்டாங்கல்ல, அந்த போய் நின்று கிடந்தாங்க. அப்பதானே உடச்சி அதெல்லாம் எடுத்தானுங்க. உடனே டக்குன்னு கைட்டி எடுத்துட்டாங்கல்ல, எடுத்து உள்ள இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஏத்தின்னு போயிட்டானுங்க. ஏத்தின்னு போய் பனையூர்ல அவங்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணி அதெல்லாம் பண்றது யாருன்னா கிருஷ்ணசாமி வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அவர் தான் அதை பண்றாரு. அவங்க பொண்ணு கிளப்பி விட்டு பண்றாங்க. அதுதான் உண்மை. அதாவது சௌமியாவோட தாய் வீடு அப்படிங்கிறீங்க. சௌமியா, ஆமா, அவங்க அப்பா தான் வேற யாரு. இப்ப சௌமியாக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டாரு எப்படி பண்ணணும். உலக நாடுகள் ஃபுல்லா சொத்து பதுக்கி வச்சுக்குது. யார் காரணம்? கிருஷ்ணசாமி தான். அவங்க சொல்லி எங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலுமே என்னவா இருந்தாலும் சுசிலாங்கிறவங்க ஒரு பெண்ணு. கிட்டத்தட்ட இப்போ 50வது ஆண்டு திருமண விழா கொண்டாடினதை வச்சு நம்ம பார்க்கும்போது 50 ஆண்டுகளா அவங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கு. ரகசிய வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறத நம்ம வரவேற்க தானே செய்யணும். ஏங்க 50 ஆண்டுகளா அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சி பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு சும்மா கை பாவியா இருந்தாங்க. சரஸ்வதி அவங்க தூக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க. அவங்கள கேளுங்க, அவங்களே பேச வரலாம். தூக்கெல்லாம் எத்தனை தடவை மாட்டியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கெலாட்டா பண்ணி எல்லாம் தெரிஞ்ச உடனே இங்க நான் திருத்த முடியாதுன்னு விட்டாங்க. இல்ல திருத்த முடியாது இல்ல, அவ சொல்லிட்டா மாதிரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு. இப்ப இவர்கிட்ட எப்படி ஏமாத்தி அவர் தானே இது பண்ணாங்க. சோ இதே கதை தான் இங்கே நடந்திருக்குது. இவங்களாவது வந்து முன்னாடி எல்லாம் கஷ்டம் பாக்குறது சந்திக்கிறது அந்த காலத்துல. இப்ப இது ஒரே இடத்துல கிளினிக்ல இருக்கும்போது அது என்ன இருக்குது, எங்க மேல வீடுங்க, அப்புறமா கண்ணோட கீழே வந்து அவங்க அந்த ஒரு 5-6 பெட் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் வர்றவங்களுக்கு ட்ரிப் ஏற்றுறது அது இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி மீடியா வெளிச்சம் மட்டும் தான் கிடைக்கல, அவங்களுக்கான அங்கீகாரம் அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. இல்ல மறைமுகமா இருந்தது, வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, இது வந்து பொதுவான தரப்புல இருந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். நமக்கு என்னதான் இங்க நடக்கிற அரசியல் புரிஞ்சாலும், ஏன் நம்ம சுசீலா பத்தி பேசணும்னு நமக்கு இந்த அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு புரிஞ்சாலும், பொதுவான மக்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு. நீங்க எதுக்கு அவங்களோட தனிப்பட்ட விஷயத்த பேசுறீங்க? அவங்க எத்தனை மனைவியாவது இருக்கட்டும், என்ன தொடர்புலையாவது இருக்கட்டும், பொலிட்டிக்கலா மட்டும் நம்ம அவங்களை அணுகுவோமே. அரசியலா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தனிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்க மேல ஒரு குற்றச்சாட்டா பொதுவான பார்வையாளர்கள் சிலர் வைக்கிறாங்க. சுசீலாவே எல்லா பத்திரிகையாளரும் தொடர்புல இருக்காங்க. அவங்களே எனக்கு வந்து நீதி இல்லை, நான் தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுறேன், நீங்க தான் உதவி பண்ணணும்னு இந்து ராம்ல இருந்து நக்கீரன் கோபால்ல இருந்து இன்றைக்கு எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா. யூடியூபர் நிறைய பேர் பண்ணாங்க, சேட்ல அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாரு?
சுவாமிநாதன் கிடையாது, சுசீலா. இல்லைங்க, முதல்ல ராமதாஸ் தமிழ்நாட்டுக்கு நாடக காதல் அறிமுகப்படுத்துவர் யாரு? இந்த சரஸ்வதியை தப்பு பண்ணிட்டு ஓடி பிடிச்சி வந்து காட்டினாங்க நாடக. ரெண்டாவது என்ன பண்ணாரு, இதோ இதே மாதிரி ஒண்ணு பண்ணி இது ஒண்ணு பண்ணி இருக்கிறாரு, இது தப்பு. இது வந்து தப்பு தானே, பயோகெமி. அது சரிங்க. இது வந்து பாலிகெமி. இவன் வந்து பாலிகெமி, பயோகெமி கூட கிடையாது. இருக்கட்டும், அதை நீங்க ஏன் பேசணும்? நான் பேசுனா நான் அந்த கட்சி வளர்த்தவன், எனக்கு தெரியுங்க. இந்த அரசியலா பேசுங்க, ஏன் இதை பேசுறீங்க? அரசியல தான் பேசுறேன். நாடக காதல் 1, நாடக காதல் 2. இவன் வந்து வேற ஒரு ஜாதி வேற ஏதாவது கல்யாணம் பண்ணீங்கன்னா நீ என்ன பண்ற? இப்போ வந்து கூட்டமைப்புன்னு வைக்கிறேன், இந்த நாடக காதல்னால வருது. அதுல தமிழ் சமூகங்களின் கூட்டமைப்பு ஏதோ ஒண்ணு வைக்கிற, அதுல வந்து தலித்து கிடையாது. எவ்வளவு எத்தனை ஜாதி கிடையாது? எஸ்சிங்கிற 76 ஜாதி கிடையாது, எஸ்டிங்கிற 37 ஜாதி கிடையாது. இவ்வளவு பேரை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டில் கூட்டமைப்பு ஐயர் கூட இருக்கலாம் அதுல. அந்த மாதிரி நீங்க வந்து பண்றிய நீ ஒரு ஆளு. அது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்குறது. ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு சின்ன நிகழ்வை தமிழ்நாடு முழுக்க பண்ணி ஒரே அமக்கலம் பண்ணி, இளவரசன் திவ்யா படுகொலை அதெல்லாம் பண்ணிருக்கிறல்ல, அது மாதிரி நிறைய பண்ணிருக்கிறாங்க. விடக்கூடாது. அவனுடைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நீ இந்த மாதிரி பண்ண மூதேவியாச்ச, நீ ஒண்ணு வந்து வெளியே முக்காடு போட்டு ரூம்ல உட்காரணும். ராமதாஸ் இவ்வளவு பண்ண பாவத்தை சித்துப்படி பண்ணணும். அவர் நாடக காதல்னு பேசிட்டு அவரு தலித் அல்லாத அதை வச்சுதான் அரசியல் பண்றாரு. அப்படிங்கும் போது நீங்க அவரோட இதை பேச வேண்டியது தேவை இருக்கு இல்ல? தேவை இருக்குது இல்ல, தேவைதானே, உண்மைதானே. அதை நீ வந்து ஊருக்கெல்லாம் சொல்ற. முன்னாடி கூட ஒரு இது சொல்லி இருக்கிறேன். பாம்பாண்டி வந்து பாம்பை என்ன பண்ணுவான், பாம்பு பிடிக்கிறவன் ஒரு வலது கையை காமிச்சானா அது பாம்பினுடைய அட்டென்ஷன் முழுக்க வலதுல இருக்கும். அப்புறம் ஒண்ணு எதுவும் எதிர்பாராத டைம் டப்புன்னு வந்து லெப்ட்ல தூக்கிடுவாரு. அந்த மாதிரி ராமதாஸ் எங்க நெருங்கி போற மாதிரி காமிக்கிறானோ அதுக்கு எதிர்ப்பு போவாங்க. இப்ப கூட யாருக்கிட்ட இப்ப வந்து திமுக கூட அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயா போவாரு. இல்ல ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புறாங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த கூட்டணி விஷயத்துல ரைட் இண்டிகேட் போட்டு லெஃப்ட்ல திரும்பினா கூட பரவாயில்ல, நேராவே போவாங்க, எதுலயும் அடங்காம. சோ இது எங்கதான் போய் முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இந்த மோதல் இந்த மாதிரி அவங்க ரகசியங்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏங்க ராமதாஸ் வந்து அன்புமணி நீக்குவாங்க, அன்புமணி ராமதாஸ் நீக்குவாங்க, 2 பேரும் போவானுங்க, அவ்வளவுதான். தனித்தனியா தான் தனித்தனியா போவோம். அவர் ஒரு மோதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறீங்க. ஆமா, சரிங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி பொறுமையா அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.